எங்கே இருக்கோம்? வள்ளிமலை. ஃபஸ்ட்டு மலை ஏறணும், அதுக்கப்புறம் உக்காரணும். வள்ளிமலை ஏறுவோமா? மலை ஏற ஆரம்பிச்சதுக்கப்புறம் வலது பக்கம் ஒரு கல்யாணி. இங்கே முதல்ல காலெலும்பி அதுக்கப்புறம் தீர்த்தம் தெளிச்சுக்கணும்னு சொன்னாங்க. செம பாசிட்டிவ் வைப்பு, நல்லா இருந்துச்சு. போகும்போதே மயிலை தரிசனம் பண்ணிவிட்டு மயிலை ஆண்டவ தரிசனம் பண்ணலான்னு பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் படி. ஆமாம்மா, ரொம்ப நாள் ஆசை வெள்ளிமலை ஏறணும்னு, முடியல. ஏதோ குட்டி மலையாக இருக்கும்னு நினச்சா 400 படி கட்டம். ஆமாம், இப்போ எவ்வளோ படிக்கட்டி ஏறிக்கீங்க? ஒரு 20. ஸ்டில் 300+ ஸ்டெப்ஸ் அவைட்டிங். மேலே போகிறோம். தண்ணி தான் இருக்குல்லடா, அது கூட தண்ணி. எப்படி இருக்கு? ஸ்வீட்டாக இருக்கு இல்லை, எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. தண்ணி குடிச்சு அப்படியே கொஞ்சம் மண்டப கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம். சரி, அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஏறலான்னு ஆரம்பித்தோம். இப்போ இந்த குகை மூடியிருக்காங்க. இதுக்குள்ளே அப்போல்லாம் நிறைய பேர் தியானம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வள்ளி தேவன சன்னிதிக்கு உள்ளே போனோம். இங்கே முருகரை காட்டலான்னு நினச்சேன், பட் இங்கே வீடியோகிராஃபி அளவு இல்லை. பூஜை முடிச்சு வெளில அப்படியே வெளியே கொடிமரம் இருக்குது, அதை சுற்றி வாங்க அப்படின்னாங்க. கொடிமரம் சுற்றி அங்கே வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாலையை கழட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கொடிமரக்கிட்டே முருகருக்கு விளக்கேற்ற இடம் இருக்குது. அங்கே யாஷு விளக்கத்தை விட்டு நான் சுற்ற ஆரம்பித்தேன். என் அழகு தெய்வத்துக்கு விளக்கேற்றுறதே ஒரு அழகு தான். அடடா, என்ன சொல்கிறீங்க? கரெக்டாக? எபிசோட் 2 லோடிங். உண்மையாக இது ரொம்ப பிளெஸ்டான ஒரு பிளேஸு. எல்லாராலையும் போக முடியாது. என்ன மாமா சவுண்டு? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேம்மா. பண்ணுங்க.